கணபதி சரணம் கணநாத சரணம் வணக்கம். நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்துக்கேன். ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் தன்னுடைய ஒரு மீட்டிங் ஒன்று வச்சிருந்தார். அதாவது சக்ஸஸ் மீட்டிங். நிறைய யங் பீப்புள் வந்திருந்தாங்க. அவர் எப்படி வின் பண்ணினவர், என்ன மாதிரியான ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணினவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மீட்டிங். அதில் நிறைய யங் பீப்புள் இருக்கணும். அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த பிஸ்னஸ் மேனும் முறைச்சு கொஞ்சம் கோவமாகவே பார்த்துட்டு இருந்தார். இது எங்களோட பிஸ்னஸ் மேனும் கவனிச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த யங் பாயோட டேர்ன் வருது டு ஆஸ்க் கொஸ்டின். உடனே பிஸ்னஸ் மேன் கிட்டேன், டு ஐ நோ யூ, உனக்கு என்ன தெரியுமா, நீ வந்து அப்போதுலேருந்து கோவமாகவே என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த யங் பாய் கொஞ்சம் கடுப்பாகி, உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்க முடியும், என்ன மாதிரி தோழி எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தான் தெரியும், எப்போவுமே வெட்டி பார்த்துக்கிறவங்களுக்கு எங்களை மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா இருந்தாலும் கடுப்பாகி கொஞ்சம் வேடிங்க கொட்டிட்டேன். உடனே இந்த பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சிரிச்சிட்டு சொன்னார், கண்ணா இதில் வந்து ஒரு சக்ஸஸுக்கான ஒரு சீக்ரெட் இருக்குது. நான் வந்து வின் பண்ணினதால் எப்போவுமே எனக்கு சக்ஸஸ் கிடைச்சதால சந்தோஷமாக இல்லை. நான் எப்போவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கொண்டு சந்தோஷமாகவே தான் இருப்பேன். எனக்கு தோல்வி நிறைய வந்துச்சு, நிறைய தோல்வி பார்த்துருந்தேன், நிறைய செட்பேக் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் நான் அதையும் ஹாப்பியாக தான் எடுத்துக்கொண்டேன். நான் இந்த சீக்ரெட்டே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னுக்கு தான் தெரிய வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்குது. நீ எப்போ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்றியோ அப்போ இந்த பிரபஞ்சம் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது. கேட்கும்போது உனக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். பட் இந்த வேர்டிங்கை தான் நான் 10 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கொண்டு வரேன். அதுக்கப்புறமே நீ நம்ப மாட்டேன், நான் செய்கிற அநேகமான எல்லாத்துலேயுமே எனக்கு சக்ஸஸ் வின்னிங் தான் கிடைச்சிச்சு. நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எது வந்தாலும் உடனே இடிகிற இல்லை உடனே சீ அப்படின்னு சொல்லி வெறுக்கிறேன், கவலைப்படுற இல்லை கோவப்படுறேன், அதையும் ஓகே ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி நான் ஹாப்பியாக ஏற்றுக்கொள்ள பழகினேன். நான் சந்தோஷமாக இருக்கிறபடியாத்தான் நான் வின் பண்ணினேன். நான் வின் பண்ணினதால மட்டும் நான் சந்தோஷமாக இல்லை. நீ கூட இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆரம்பத்தில், பட் இஃப் யூ ட்ரை தட் யூ ஆல்சோ கேன் கெட் எவ்ரி திங் ஃப்ரம் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாயும் கொஞ்சம் ஹாப்பியாக போகிறார். ஐம் ஸ்டாப்பிங் தி ஸ்டோரி ஹியர். எஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ் நோஸ் திஸ் ஸ்டோரி, ரைட்? எஸ், இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் எப்போவுமே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இந்த பிரபஞ்சத்துக்கு அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் அது என்ன உங்களுக்கு த்ரோ பண்ணினாலும் லைஃப்லேருந்து கடவுள்லேருந்து பிரபஞ்சம் என்ன உங்களுக்கு த்ரோ பண்ணாலும் ரிசீவ் இட் வித் அ ஹாப்பினஸ். அட்லீஸ்ட் கொஞ்சம் வெறுப்போட கோவமோட வந்து அதை ரிசீவ் பண்ணாமல் ஓகே ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, ஐ வில் மேனேஜ் திஸ் அப்படின்னு எதையாக இருந்தாலும், தோல்வியாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், கொஞ்சம் ஹாப்பியாக நீங்கள் ரிசீவ் பண்ணிடுங்க அப்படின்னு this universe will give you everything அப்படின்றத சொல்றாங்க. This is from Bhagavad Gita. Hope you guys like this story. I'll see you in the next video. Until then, just be happy. Okay, take care.